இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க. அதான் அந்த அம்மா இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தங்கத்துல தாலி வாங்க வழி இல்லாத 5 சுமங்கலி பெண்களுக்கு தங்கத்தால தாலி வாங்கி தானம் பண்ணா அந்த அம்மாவோட தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கும். இது ஒரு பரிகாரம். அதத்தான் அந்த அம்மா இப்ப செஞ்சுட்டு போறா. ஏ சாமி, யார் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் அவங்களோட மனைவி இந்த பரிகார பூஜையை பண்ணா அவங்க வீட்டுக்காருக்கு ஆபத்து விலகிரும்ல, அந்த பொண்ணோட மாங்கல்யம் நிலைச்சிருக்கும்ல. இப்ப வந்துட்டு போனாங்களே அந்த அம்மா, அவங்களுக்கு இல்லாத சொத்து பத்தே இல்ல. வெளிநாட்டுல இருந்து எத்தனையோ பெரிய டாக்டர்களை கூட்டிட்டு வந்து அவங்க புருஷனை காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லாரும் கை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இந்த அம்மனை நம்பி வந்தாங்க. இந்த அம்மன் ஒரு நாளும் நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மனுக்கு இன்னொரு பேரு தாலி காத்த காளியம்மா. அதனால தாலி பாக்கியம் வேணும்னு அந்த அம்மனை வேண்டிட்டு தாலி தானம் பண்ணா கண்டிப்பா அம்மன் கைவிட மாட்டான். டீச்சர் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சூர்யா உடம்ப கண்டுபிடிச்சிட்டுன்னு போய் சொல்லணும்? ஏதோ பிளான் பண்ணி தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. ஏய், இங்க எதுக்கு வந்தீங்க? உன் புருஷன் பாடி எங்க இருக்குன்னு நீயே காட்டி கொடுத்த பாரு. ரொம்ப நன்றி. ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா உங்களை கொன்னு போட்டுருவேன். ஏய், இவன் நம்மள கொண்டு போட்டுருவான்டா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, உங்க அமைச்சருக்கும் நல்லது. பணத்தை கொண்டு வந்து ஏதோ பணம் மாதிரி பதுக்கி வச்சிருக்க. இது உனக்கும் நல்லது இல்ல, அந்த பணத்துக்கும் நல்லது இல்ல. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையாடா? ஏய், தனியெல்லாம் போக முடியாது, பணத்தோட தான் போவோம். என்னடா சொன்ன? எங்க கட்டியா வா. ஏய், போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்கடா. போங்கடா. ஏய், போடா. சீக்கிரம் வா வா. போன் அடிக்குது, எடுங்க. எனக்கு கேக்குது. அப்ப ஏன் எடுக்காம இருக்கீங்க? எடுங்க. மினிஸ்டர் தான் கால் பண்றாரு. உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்குது. நல்ல செய்தியா இருக்க போகுது. எடுங்க சிஸ்டர். எப்படியும் சூர்யா உடலை கண்டுபிடிச்சிருந்தா நல்ல விஷயம் தானே. ஹலோ, நீங்க சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. சூர்யாவோட பாடியை கண்டுபிடிச்சாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூர்யாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, அப்படியா? சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஆமா, சூர்யாவோட டெட் பாடியை துர்கா எங்க மறைச்சு வச்சிருந்தா? அவளுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல மறைச்சு வச்சிருந்தா. என் ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் துர்காவை அடிச்சு போட்டு சூர்யா பாடியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் மினிஸ்டர் சார், இந்த தடவை மிஸ் பண்ணிட வேண்டாம். துர்கா புருஷன் பாடியை தேடி வரதுக்குள்ள அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என் மகன் சாவுக்கு பழி தீர்ப்பேன். நாகஜோதி, அந்த துர்கா இப்ப மாரி சமாதியில இல்ல. நீ உடனே மாரி சமாதிக்கு கிளம்பி போய் அந்த கிளிய பொடிச்சு கொன்னுடு. அப்படியே ஒரே கவ்வா கம்பிரு. அதுக்குள்ள அந்த மினிஸ்டர் சூர்யாவோட உடலை எரிச்சிருவாரு. நான் போய் அதை நேர்ல பாத்துட்டு வரேன். நீ கிளம்பு. சிஸ்டர், நானும் வரேன் சிஸ்டர். வந்து தொலை. எப்படி என்ன இலக்காரமா பேசுற சிஸ்டர்? இந்த தடவையாவது அவன் கதையை முடிச்சிருவானா? அதான் சூர்யா பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. வா. வாங்க, அவன் வாயிலே வடை சுடுறவன். பிரமாதம். சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டீங்க. நான் ஒண்ணு செய்யலமா, என்ன செய்ய வச்சதே நீங்கதான்.
உங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு சாவி கொடுக்கறதுனால தான் என் மூளையே வேலை செய்யுது. அமைச்சரே, எங்க மாதாஜிக்கு மாஸ்டர் பிரெயின் அப்படித்தான் கீ கொடுப்பாங்க. அது உண்மைதான். நீங்க கொடுத்த ஐடியா எனக்கு இத்தனால தோணா போயிருச்சு. ஏய், சீக்கிரம் கொண்டாடா. சரிங்க தலைவர். துர்கா 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 என்னாச்சு துர்கா? துர்கா என்னாச்சு? துர்கா பார்த்து எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? சூர்யாவோட பாடி எங்க? அமைச்சர் ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டு சூர்யாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. சூர்யா உயிருக்கு ஏதோ ஆபத்து. நான் கிளம்புறேன். துர்கா, நெருப்பும் பெட்ரோலும் வருது. கொண்டாடா. அற்புதம் யா அற்புதம். நல்லா கொளுத்துக்கோ. என்ன தயக்கம்? ஊத்துங்க. பாவம் மாப்பிள. இத புடுறா. கொடுங்க தலைவர். கொண்டாடா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன்னை எரிச்சு சாம்பலாக்குறாதா என் மகனோட ஆத்மா சாந்தி அடையும். இப்பதான்டா என் மனசு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குதான். ஐயோ சிஸ்டர், இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்படி பேசி பேசி தான் கடைசி நேரத்துல நினைச்சதெல்லாம் நடக்காமையே போயிருது. சீக்கிரமா கொளுத்தி வேலையை முடிக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இவன் டயலாகா பேசிக்கிட்டு இருக்கிறான். கடைசி நேரத்துல தப்பு நடந்துற போகுது. சீக்கிரமா பாடியை கொடுத்த சொல்லுங்க ஆமா, சிஸ்டர். நீ சொல்றது சரிதான். அமைச்சரே, சீக்கிரமா கொளுத்தி விடுங்க. மிச்சத அப்புறமா பேசிக்கலாம். உங்க பயம் எனக்கு புரியுது. இனி அந்த துர்காவால ஒரு ஆணியம் புடுங்க முடியாது. சீக்கிரமா கொளுத்துக்கோ. இந்த ரிங்டோன் அவளோடதாச்சே. இப்ப எதுக்கு போன் பண்றா? சிஸ்டர், ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாலே நமக்கு ஆப்பு தான். பாத்து சும்மா ஏய், இத புடுறா. அம்மா பயமா இருக்குமா? அம்மா பயமா இருக்கு. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அம்மா பயமா இருக்கு. பண்ணிடாதீங்க.